ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ ஜிஎஸ் ஷார்ட்ஸ் 21ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் அவை எந்த மலையில உற்பத்தி ஆகுதுன்றதையும் கூட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒகேனக்கல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வந்து தருமபுரியில தான் இருக்கு. அதுக்கு மலை பேர் கேட்க மாட்டாங்க. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் இருக்கு? கிளியூர் வந்து பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். கிளியூர் வந்து சேலம்ல இருக்கு. எந்த மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்வராயன் மலை. எங்க? சேர்வராயன் மலை. சரியா? ஸோ கும்பக்கரை எங்க இருக்கு? அதுக்கு முன்னாடி குரங்கு பார்த்துருங்க. குரங்கு வந்து எங்க இருக்குன்னா கோவை. ஏன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய குரங்கு நீர்வீழ்ச்சி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த கோவை, கோவாக்கு போலாம் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? குரங்கு மாதிரி தவிக்கிட்டு போவாங்க எல்லாருமே. ஸோ குரங்கு நீர்வீழ்ச்சி வந்து கோவையில இருக்கு. ஆனைமலை அப்படின்ற ஒரு முடி சிகரத்துல இருக்கு. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்துல இருக்கு. எங்க இருக்கு? தேனி மாவட்டத்துல இருக்கு. கொடைக்கானல்ல வந்து இது கலக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குற்றால நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தென்காசி மாவட்டத்துல இருக்கு. ஸோ எல்லாருக்குமே குற்றாலம் வந்து தெரியும். ஆகாய கங்கை வந்து கொல்லிமலையில இருந்து தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அது எந்த மாவட்டம் அப்படின்னு நமக்கு கேட்டாங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. ஸோ ஆகாய கங்கை எங்க இருக்கு? நாமக்கல் மாவட்டம். சுருளி நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே தேனி மாவட்டம். அப்ப தேனியிலே ரெண்டு சொல்லியிருக்காங்க, ஒன்று கும்பக்கரை, இன்னொன்னு சுருளி நீர்வீழ்ச்சி. குரங்கு நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர், குற்றாலம் வந்து தென்காசி, ஆகாய கங்கை வந்து நாமக்கல், கிளியூர் வந்து சேலம். ஸோ இந்த மாதிரி நிறைய நீர்வீழ்ச்சிகள் எங்கெங்க இருக்குன்றதை இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.